பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இழக்க செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும். டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டைச் சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம்! டிஎன்பிசியுடைய குரூப் 1 தொடங்கி குரூப் 4 வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் இந்த மாதிரி தமிழ் சமூகத்தின் உரிமைகளை, வாழ்வுரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது. இன்னைக்கு டிஎன்பிசியில் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டானா 25-35 வயசுல சீஃப் செக்ரட்டரி, டைரக்ட் டிஎஸ்பி வந்துட்டானாக்கா 35 வயசுல டிஜிபி. இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டா வந்தானா பானுமதி மாதிரி, இன்னைக்கு மகாதாவ மாரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசராக வரலாம். இதையெல்லாம் திறந்து விட்டுட்டான். அவன் வரலான்னா இங்கே தேர்வு எழுதுவானா, பாஸ் பண்ணுவானா, அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா. இது சாதாரணமாக நடக்கலை. இங்கே இருக்கிற பியூரோக்ரசி, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் இந்த தமிழர் தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில்